வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்க பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து வெளி மாநிலங்களில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி மனக்கலக்கங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாருடைய சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவினங்கள், தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வண்டி வாகனம் சின்ன செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். குழந்தைகளுக்காக வந்து ஏதாச்சும் புதுசாக ஏதாவது பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும், தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபைட் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரலாம், பார்த்து நடந்துங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்களும் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஓகேங்களா. கடன் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இல்லைனா அதனால் ஒரு அவப்பெயர் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் அவர் வந்து இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல பூமி சம்மந்தமான விஷயங்கள், திடீர் லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்காக செலவு கொஞ்சம் ஆகும். ஸோ இருந்தாலும் வந்து அது சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். பட் ஆனால் பாதகஸ்தானாதிபதினும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த சந்திர தசாபதி விருச்சிக லக்னமாக இருக்கோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக அங்கங்கே அலையிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். ஸோ பூமி சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு, அதுலேயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான சுக்கிரன். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறது, வீட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வண்டி வாங்க கொஞ்சம் சின்ன செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து நடக்கிறவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்குங்க. ஸோ 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாங்க. திங்கள் செவ்வாய் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம பீரியட் மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். பாதகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும். சின்ன மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், உள்ளூரில் வேலை பார்க்கலாம் கொஞ்சம் மனக்காயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 5ல் இருந்து அது குருடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் குளம்லாம் போவீங்க. ஸோ குழந்தைகளோடக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான விஷயங்கள்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு மனை வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் விற்றுட்டு வேறு புதுசு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 2ல் இருக்காருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும், பார்த்து பேசுவோம். ஸோ ஏதாவது ஏடாவடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாயாரோட பேசும்போது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அவசியம். குடும்பத்தில் சின்ன செலவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. அது நண்பர்களால் ஏற்படலாம், இல்லைன்னா மூத்த சகோதரரால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
விருச்சிக லக்னமாக வந்து கேது தசை, கேது வந்து 11ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பிரயாணங்களாக நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இளைய சகோதர டாக்குமெண்டேஷன், புதிய ஒப்பந்தங்களால் வந்து பெரும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் வந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதியாக நாளில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வீடு பராமரித்து விலை, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திதி, நட்சத்திரம், கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள், பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது, இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய, அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை, அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை, அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள், அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா, நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம், இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர், நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.